எசேக்கியேல் 47 அதிகாரம் 1 முதல் 23 வசனம் வரை. வசனம் 1. எசேக்கியேல் chapter 47 verse 1 to 23. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசப்படியின் கிழக்கிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதற்கு ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. Afterward he brought me again unto the door of the house, and behold, waters issued out from under the trusses shield of the house of the eastward, for the fruit for the house of stood and toward the east, and the waters come down from the under from this right side of the house at the south side of the altar. 2. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கிழக்கு திசைக்கு நேரான வாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலது புறத்திற்கு பாய்கிறதராய் இருந்தது. Then forgot he me out of the way of the gate northward, and led me about the way without unto the altar gate by the way that looketh eastward, and behold, there ran out water and the right side. வசனம் 3. அந்த புருஷன் தமது கையிலே நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்பட்டு போகையில் 1000 முழு அளந்து என்னை தண்ணீராக கடக்க பண்ணினார். தண்ணீர் அணுகள் அளவாயிருந்தது. And when this man that and here the lines in these hands went from eastward, he measured the 1,000 cubits, and he forgot me triggered he waters, the waters were to the heckless. வசனம் 4. பின்னும் அவர் 1000 முழு அளந்து என்னை தண்ணீரையும் கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழு அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. Again he measured at 1,000 and forgot me and triggered the waters were to the knees. Again they measured 1,000 and forgot me and triggered the waters were to the loins. வசனம் 5. பின்னும் அவர் 1000 முழு அளந்து அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சலும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. Afterward and he and measured 1,000, and it was an river that he clothed not and passed forward for the water, where the reason waters to the swim in, rivers that clothed not and passed it over. வசனம் 6. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாய் என்று சொல்லி என் நதியோரமாய் திரும்பி நடந்து கொண்டு போனார். And he said unto me, Son of man, as and thou and see this. Then he forgot me and caused me to the return to this brook of the river. வசனமேல் நான் நடந்து போகையிலே இதோ நதியோரத்திலே இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. Now when I had returned, behold, at the bank of this river were and every made trees and the one side and the another. வசனம் 8. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கும் புறப்பட்டு போய் வனாந்தரம் வழியாய் ஓடி கடலிலே விழும். அது கடலிலே பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். Then said and he unto me, those waters issue out and toward an eastern countries, and go down into the
this desire, and go into the sea and which and bring forget from into the sea the waters shall be healed. வசனம் 9 சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். அந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். And it shall come to the pass that every things that liveth which moveth whithersoever the rivers shall live, and there shall be a very great multitude of fish, because those waters shall come thither, for they shall be healed, and everything shall live thither. The rivers commit. வசனம் 10 அப்பொழுது என் கோதி துவங்கி எனக்லா மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அது எல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மாமிசங்களைப் போல பல ஜாதிகள் ஏராளமாயிருக்கும். And it shall come to the pass that the fishers shall stand upon it from the evening even unto the evening. There shall be and place to the supper for net. There fish shall be according to the kind as this fish of the great sea excepting many. வசனம் 11 ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மாடுகளும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். But there is a merry place and thereof, and this measures thereof shall not be healed, and they shall be given short. வசனம் 12 நதி ஓரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கொடுப்பதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிக்கும், அவைகளின் இலைகள் அவிழ்த்துக்கும் மாணவைகள். And by these rivers upon this bank thereof, and this side and that side a grow, and the trees for the meat, whose leaf shall not fail, neither shall these fruits thereof be consumed. It shall bring forth new fruits, and according to these months, because their waters they issued out of this sanctuary. And these fruits and thereof and shall be the meat, and the leaf thereof for the medicine. வசனம் 13 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படி தேசத்தை சுதந்தரித்து கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. Thus said the Lord God, these and shall be the borders whereby he shall inherit the lands according to these 12 tribes of Israel. Joseph shall have the 2 portions. வசனம் 14 சகோதரனுடனே சகோதரனுக்கும் சரி பங்கு உண்டாக அதை சுதந்திரித்து கொள்ள கடவீர்கள். அதை உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகையால் உங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கிடைக்கும். And he shall inherit it, and it one was will ask the another, conquering this which and I lifted up many hands to the give it unto your the fathers, and this land shall fall unto you for the inheritance. வசனம் 15 தேசத்தின் எல்லையாவது வடபுறம் பெரிய சமுத்திரம் வங்கி சோதுக்கு போகிற எத்தேலின்
வழியாயிருக்கிற. And it shall be these borders of the land sanctuary and the north side for the great sea to the way of the headland, as man go to the Judah. வசனம் 16. அமோத்தும் பெரோத்தோவும் தமஸ்குவின் எல்லைக்கும் அமோத்தின் எல்லைக்கும் நடுவான சிப்ரோவிமும் அப்பிராயின் எல்லையோடு சேர்ந்த அத்ராசார் அத்சிகோன்மானது Hemeth Baroth Sabram which an Ezen, but when these borders of the Damascus and the borders of the Hamath and Azuracon, which is and by this coast and of the Huron. வசனம் 17. அப்படியே சமுத்திரத்திலிருந்து போகிற எல்லா அத்சோர் என்னும் தமஸ்குவின் எல்லையும் வடமுலையனான வடக்கு அமெத்சின் எல்லையுமானது. அது வடபுறம். And the borders from the sea shall be the Azur, the borders of the Damascus and this northward, and the borders of the Hamath, and this is the north side. வசனம் 18. கிழக்கு புறத்தை அப்ரோனுக்கும் தமஸ்குவுக்கும் நடுவாக கீலியாத்துக்கு யோர்தானின் ஓரமான இஸ்ரவேலின் தேசத்துக்கும் நடுவாக கீழ் கடல் மட்டும் இருக்கும் எல்லையாய் அழைப்பீர்களாக. அது கிழக்கு புற. And the sea east and side, and you shall measure from the Aram, and from the Damascus, and from the land, and from the lands of the Israel by the Jordan, from the border unto the eastern sea, and this one is this eastern sea. வசனம் 19. தென் மூலையான தென்புறமும் தமர் துவக்கி காதேசிலுள்ள சண்டை முட்டுதலின் தண்ணீர்கள் மட்டுமாகவும் ஆறு மட்டுமாகவும் பெரிய சமுத்திரம் மட்டுமாகவும் இருப்பது அது தென் மூலையான தென்புறம். And the south side and the southward from the Tamar even unto these waters of the Strophe in the Kadesh and this river to this great sea, and this and the south and southward. வசனம் 20. மேற்புறம் அந்த எல்லை துவங்கி அமோத்ஸ் எதிரான வந்து சேரும் மட்டும் இருக்கிற பெரிய சமுத்திரமே இது மேற்புறம். The west side and also shall be the great sea from the border till you man and come over against Seman. This is the west side. வசனம் 21. இந்த தேசத்தை நீங்கள் இஸ்ரவேலின் கோத்திரங்களின்படியே உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்வீர்களாக. So shall he divide these lands unto the according to the tribes of the Israel. வசனம் 22. உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்குள்ளே பிள்ளைகளை பெறுகிற அந்நியர்களுக்கும் நீங்கள் இதை சீட்டு போட்டு சுதந்திரமாக்கிக் கொள்வீர்களாக. அவர்கள் உங்கள் இஸ்ரவேலின் புத்திரர்களின் பிறந்தவர்கள் போல இருந்து உங்களுடன் கூட இஸ்ரவேல் கோத்திரங்களின் நடுவே சுதந்திரத்துக்கும் உண்டுபடுவார்களாக. And it shall come to the pass that he shall divide its be lot from not for an inheritance into you and to these strangers that sojourn among you, which shall forget children among you, and they shall be unto you as born in this country among these children of Israel. They shall have the inheritance with you among the tribes of the Israel. வசனம் 23. அந்நிய இந்த கோத்திரத்துடனே தங்கி இருக்கிறானோ அதிலே அவனுடைய சுதந்திரத்தையும் அவனுக்கு கொடுக்க கடவீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். And it shall come to pass that is what and tribe the stronger sojourner there shall he give him the inheritance the Lord God.